கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு முன்பே முதற்கட்ட ரிசல்ட் வெளியான மாதிரியான ஒரு ரிசல்ட் வெளியாகிறது. இதற்கு மத்தியில் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர் ஒரு அவசரமான ஒரு கூட்டத்தை கூட போட்டுக்க நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்த தாவேக்காவினுடைய வேட்பாளர்களும் கலந்து கிட்டத்தட்ட 230 234 வேட்பாளர். ஒரு விஜய் 2 தொகுதி இருக்கிறார். ஒரு வேட்பாளரை தவிர்த்து கிட்டத்தட்ட 230 பேர் பங்கேற்க இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. கூவத்தூர் பாணியை கையில் எடுக்கிறாருன்ற மாதிரியான ஒரு கருத்து கூட வருகிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் இதை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. நான் நேற்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்து வந்ததுக்கு பின்னாடி பைத்தியக்காரத்தனமாக நடக்க போகிறாங்க, அவங்கள மனநல மருத்துவமனையில் சேர்க்குற அளவுக்கு இன்னும் தமிழ்நாடு அளவில் முழுமையான மனநல மருத்துவமனை பெரிய அளவில் கட்டலை. தமிழ்நாட்டிலே சிறந்த மருத்துவமனை கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை தான். விஜயவே அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தேர்தல்னா வெற்றி பெறுவார், வெற்றி பெற்று நேரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போவார், முதலமைச்சர் அவர் ஒரு அண்ணன், சினிமா மாதிரி நினைக்கிறாங்க. சினிமா படத்தில் கிளவியை குமரியாக காட்டுவாங்க, கிழவனை நல்லா இளந்தாரியாக காட்டுவாங்க, பெரிய அட்டை விட பெரிய பங்களாவாக காட்டுவாங்க. இவர் சினிமா படத்தில் ஒரு நாள் முதல்வர் மாதிரி கூட இருக்க முடியாது விஜய். அதனால பைத்தியக்காரத்தனம் அரங்கேறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த தேர்தல் 2026 தேர்தல் நல்ல வேலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு சீட்டு கொடுக்கல, நல்லதா போச்சு. அதுக்கு தளபதி ஸ்டாலின் நன்றி சொல்லலாம். 3 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ண முடியாது. இந்த பைத்தியங்களோட நம்மளால சண்டை போட்டுக்கவும் முடியாது. பைத்தியங்கள் என்ன பண்ண, பிளேடோடு அலையிறான்றாங்க, கத்தியோடு திடுறான்றாங்க, மனநடினோடு இருக்கான்றாங்க. ஒரு தடவை இன்னைக்கு காலை ஒரு நண்பர் பேசுறாரு, ஒரு வாரத்துக்கு ட்ரெயினை நிப்பாட்ட சொல்லுங்க. எதுக்குங்கன்னு, ட்ரெயினில் விழுந்துருவாங்க, சின்ன பிள்ளையோட விழுக போறாளுங்க பொம்பளைய. என்ன தோக்க போறது உறுதி. ஒரு படத்தில் சொன்ன இந்த கருத்து கணிப்பு எக்ஸைட் போல் வந்துருச்சு. ஒரு பழைய படத்தில் சொல்லுவாங்க, எம்ஆர் ராதா சொல்லுவார், டேய் அவனையும் தூக்குறீங்க என்னையும் தூக்குறீங்க, யாரா ஜெயிச்சது அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி இப்போ யார் தான் ஜெயிச்சா 8 கருத்து கணிப்பு வெளியிடுது. ஒன்று திமுக அபரிதமா வெற்றி பெற்றுச்சு, 170 180 அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஒரு மொத்தமாக போடுறேன், இருக்கிற 234 235 சீட்டு விஜய் தான் வெற்றின்ற மாதிரி ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா போடுறாங்க. சீட்டே இல்லையாடான்னா இப்படியே ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோன்றாங்க. பெரிய கூத்தும் கேவலமாக இருக்குது, கோமாளித்தனமாக இருக்குது இந்த கருத்து கணிப்பு. அதனால பூரா பணங்களை கார்பரேட்டு இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ வெற்றி பெறுவ, நீ வெற்றி பெறுவ, அவன் வெற்றி பெறுவேன், இவன் வெற்றி பெறுவேன், இதை நம்பி இந்த கூத்து நடிகர் இந்த நம்மால் விஜய் இன்னைக்கு வேட்பாளர்லாம் கூப்பிட்டேன்னா தொங்கு மந்திரி சபை அமைய போதான். தொங்கு மந்திரி சபை அமைஞ்சா இந்த தற்கூரியை தூக்கிட்டு போயிடுவாங்க. 106 வேட்பாளரை தற்கூரி போட்டது வேற கட்சியிருந்து வந்தவன தானே. நீங்க ஒரு படம், பழைய படத்துல பாத்தீங்களா, வடிவேலு இருக்கிற மேடையிலிருந்து கட்சி மாற எவனாவது உலகத்தில் உண்டாடா நான் தாண்டான்ற மாதிரி அவன் இந்த 106 வேட்பாளர் இருக்கிற மேடையிலிருந்து அப்படியே போய் தாவேக்காக்கு சேர்ந்தவன வேட்பாளராக போட்டார் விஜய். உன் கட்சியில் உழைச்சவன் விஜய் ரசிகர் மன்ற எவனும் இல்லை, வேட்பாளரவே அறிமுகப்படுத்ததே இல்லை. எந்த மேடையிலையும் வேட்பாளர் வருதா இந்த தொகுதி, ஏன்னா இந்த கூமுட்டைக்கு தொகுதி பேரும் தெரியாது, வேட்பாளர் பேரும் தெரியாது. எழுதி வச்சு படிக்க சொன்னால் பைத்தியம் மாறி மாறி படிக்குது, ஒழுங்காக படிக்கவும் தெரியல. ஒழுங்காக படித்தானான்னு தெரியல, என்ன படிச்சிருக்காரு இல்லை, அவர் என்ன படிப்பு, அவர் தகுதி என்னன்னு எனக்கு தெரியல, படிக்கவும் தெரியல. அதனால் நீங்கள் இன்னைக்கு இந்த வேட்பாளரை புறம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கூவத்தூரில் போய் அதிமுக அடைச்சாங்கல்ல அம்மா மறைவுக்கு பின்னாடி, அது மாதிரி இப்போ கூவத்தூர் எங்கேயாவது இடம் தேடிக்கிட்டு இருக்காரா விஜய், கொண்டு போய் அடைச்சி போட்டுருவான். தொங்கு மந்திரி சபை அமைஞ்சு நம்ம ஒரு 40 சீட்டு ஜெயிச்சு பிஜேபியை திமுகவை நம்மளால தூக்கிட்டு போயிடுவாங்க. தானா குணா பாட்டி ஓடிடுவான்ல, எங்கிட்ட வேணாலும் ஓடுவாங்க. இல்லை அடைக்கலாமான்னு திட்ட ஆலோசனை பனையூர் பங்களாவில் நடந்துக்கிட்டு இருக்க தகவல், அது நடக்கட்டும். என்ன ஏன் ஒரு இப்போ எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக பெரும் ஒரு நடிகராக, புரட்சி நடிகராக, ஒரு பொருளாளராக, சிறுசேம்பி துணைத் தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக,
லட்சிய நாடகங்களை, அட்வொகேட் அமரன் போன்ற நாடகங்களை திராவிட முன்னேற்ற கழக சமூக சீர்திருத்த மாநாட்டில் ஏதோ சொல்றாரு நினைப்பேன். இப்ப இருக்க திமுக, முன்னாடிலாம் திமுக மாநாடு, இப்போ வந்து திருச்சியில் சிறப்பு மாநாடு தேர்தலுக்கு முன்னாடி போட்டாங்க. நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு. அவரை தவிர 1956 அண்ணா திருச்சியில நடத்தினாரு, அந்த மாநாடு நடத்துவர உங்களுக்கு தெரியுமா? அன்பிலாரும் முத்தும் அழைக்கிறார்கள், தம்பியே திருச்சி நோக்கி வா அண்ணா சொன்னாரு. அவங்க எல்லாம் மாநாடு நடத்தலையா? இப்ப நேரு நேரு என்ற அன்னைக்கு திமுகவுக்கு நன்கொடை உரையனா கொடுக்க மாட்டேன். 1956 உரையனா கொடுக்க மாட்டான். அன்பில் தர்மலிங்க எவ்வளவு கஷ்டப்படும். அந்த மாநாட்டில் தான் திமுக தேர்தலில் போட்டியிடமா வேணாமா அப்படின்னு தொண்டர்கள்ட்ட அண்ணா வாக்குப்பெட்டி வைத்து பெரும்பான்மையான தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை அண்ணா வாசித்தார். அண்ணாவே தொண்டராக இருந்து கொண்டு நாவலர் அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்து சாரட்டுண்டில நாவலரை உட்கார வச்சு ஊர்வலமா போய், தம்பி வா தலைமையேற்கவா, உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று நாவலர் அவர்களுக்கு அன்பு அழைப்பு கொடுத்து ஒரு பொதுச் செயலாளராக நாவலரை உட்கார வச்சு சாரட்டுண்டில அண்ணா ஊர்வலமா நடந்து போன அந்த காட்சியெல்லாம் பேசணும் நம்முடைய தளபதி ஸ்டாலின். மாநாடு என்றால் 4 நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும். முதல் நாள் சமூக சீர்திருத்த நாடகம், மறுநாள் சமூக சீர்திருத்த மாநாடு, அடுத்த நாள் தான் அரசியல் மாநாடு. ஒவ்வொருத்தரும் தலைப்புல பேசினா SSR, நாவுக்கரசர் நாஞ்சிலார், நாவலர் நெடுஞ்செழியன், இவ்வளவு பெரிய ஆளுக இந்த இயக்கத்துக்கு உழைச்சாங்க. இன்னைக்கு மாநாடு என்றால் அந்த அடுத்து இன்னும் தலைவர் பேசுவார், வலிந்து பேசுவாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆள் வாடகைக்கு. அது சொல்லக்கூடிய திமுக ஆள்லாம் போச்சு. இதனாலதான் இந்த அணில் குஞ்சு நம்ம இன்னைக்கு வளர்றாங்க. அதுக்கு ஒரு ஆளு, வேற யாரு மாநாட்டு தலைவரை முன்மொழியும் இல்லை, வழிமொழியும் இல்லை, வரவேற்பு இல்லை, நன்றியும் இல்லை. நேர தளபதி 10 நிமிஷம் பேசி போயிட்டார். இதுக்கு மாநாடு கோடான கோடி செலவு இருக்கு. குடும்பி இருந்தா மொட்டையும் போடலாம், ரெட்டைச்சடை போடலாம், ஒத்தவால் போடலாம், ஹிப்பி வைக்கலாம். அது மாதிரி பணம் இருக்கு. அன்னைக்கு அன்பில் திருமலிங்க நடத்தின மாநாடு, புத்தனை நடத்தின மாநாடை நினைச்சு பார்க்கணும். அது மாதிரி இப்ப இவங்க தாவேக்கா ஆளே இல்லை. ஒரு அரசியல் ஆலோசனை சொல்றதுக்கு புஷிப்பா ஒரு தர டிக்கெட்டு பெயர். புஷிக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பாவம் பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் இந்த பாண்டிச்சேரி பக்கம். இந்த ஆள் பாருக்கு போயிருப்பான் உங்களுக்கு, அந்த விஜய் பாண்டிச்சேரி பக்கம் போய் அதை வச்சு பழக்கமாகி பார். இவங்க கிளாஸ்மேட் கிடையாது, கிளாஸ்மேட். இந்த கிளாஸ்மேட் இவங்க பார்ல கிளாஸ்மேட் ஆனவங்க, பள்ளிக்கூடத்தில் படித்த கிளாஸ்மேட் கிடையாது. வந்து சேர்ந்திருக்கான். இப்போ அவன் தான் பொதுச் செயலாளர். நீங்கள் பாருங்க, கேவலம். ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை. எம்ஜிஆர் வந்து அப்படிலாம் இருந்து வந்ததுனால தான் அவர் வந்து 72 வேற வழியே இல்லாமல் திமுக அவரை கட்சியை விட்டு நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி, அவர் அண்ணா திமுக கட்சியை தொடங்க போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து ஜெகத் ரட்சன் இன்னைக்கு இருக்காரு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெகத் ரட்சகன் ஆழ்வார் மையம் நடத்தினவர், நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் எம்ஜிஆர் அவர் வந்து இன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்துல மூத்த தலைவர் சவுந்தரராஜன் இருக்கார். இன்னைக்கு 89 வயது. திருச்சியில 2 முறை அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர், அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தவர். அவர் சென்னையில் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருந்தாரு. அந்த கம்பெனியில் ஒரு நாளைக்கு 300 ரூபா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வேலை பார்த்தவர் தான் நம்முடைய ஜெகத் ரட்சன். ஐயா சவுந்தரராஜன் இருக்காரு. நான் இட்டு கட்டி போய் பித்தலாட்டம்லாம் சொல்ற ஆள் கிடையாது. வேலை பார்த்தது ஒன்றும் தப்பு இல்லை, அவர் நிலை அது. அன்றைக்கு அவரு எம்ஜிஆர் கட்சி, ஒரு எம்ஜிஆர் மன்றம் ஜெகத் ரட்சன். இன்னைக்கு கேளுங்க, ஸ்டாலினுக்காக நான் உயிரை கொடுப்பேன்டுவார். அவர் எம்ஜிஆர் மன்றம் அன்னைக்கு ஜெகத் ரட்சன். அவர் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது, அப்பா நம்ம கூட இருக்கிற எம்ஜிஆர் சரியா சொல்லிருக்காரு, விஜய் மாதிரிலாம் சொல்லலை. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து பூரா டிக்கெட் எடுத்து விற்கிறவங்க என் படத்துக்கு. இவங்களை நம்பி பெரிய அரசியல் கட்சி நடத்த முடியுமா? கலைஞர் எவ்வளவு பெரிய அறிவின் சிகரம், ஆற்றலின் இருப்பிடம். கலைஞரை மோதணும்னா நம்மகிட்ட அரசியல் தலைவர்கள் வேணும். நம்ம போயிட்டு என் கூட இருக்கிற சினிமா டிக்கெட் விற்கிற பேரில் வச்சுக்கிட்டு நான் கட்சி நடத்த முடியாதுன்னு எம்ஜிஆர் சொல்ல. ஏன்னா இப்போ என்ன
எஸ்டி சோமசுந்தரம் வந்தா நம்ம கட்சி நடத்தலாம். அவர் மாணவர் திமுகவை நடத்தினவர், அவரை கூட்டு வா, அவரை கூட்டு வர முடியுமான்னு சொல்றாரு எம்ஜிஆர். பாருங்க எப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் தற்குறி விஜய், தற்குறி அணில் குஞ்சுகளே. அவ்வளோ பெரிய புரட்சி தலைவரே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் பண்ணவர், நாடகம் நடத்தியவர், அண்ணாவோட அரசியல் செய்தவர், கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், பொருளாளர், சிறுசேமிப்பு துணைத் தலைவர், எம்எல்ஏ, இவ்வளவு இருந்தவரு கட்சி நடத்துறதுக்கு ரசிகர் மன்றத்துக்கு நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஎஸ் கூட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சவுந்தரராஜன் ஐயா சொன்னாதான் கேட்பாரு, அவரை வேணா நான் கூட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு ஜெகத் ரஜினி பதில் சொல்ல, அதற்கு முன்னாடியே சென்னை மேயராக இருந்தார் அப்துல் காதர்னு ஒருத்தர். இன்னைக்கு இருக்கிற சேகர் பாபு கேட்டால் அப்துல் காதர் அவர் யாரு, எங்கே போய் தேட அப்படின்னு திமுக இருந்தார். அவர் எம்ஜிஆருக்கு வேண்டியவர், அவரை கூப்பிட்டு எஸ்டிஎஸ் கூட்டுவான்னு சொல்லும்போது அவர் அப்துல் காதர் சொல்லிட்டாரு, என்னால் போய் கூட்டு வர. எம்எஸ் அப்துல் காதர் அவர் பேர். சென்னை மேயர் அவர் சிறுபான்மை சமூகம் இருந்துச்சு. சிறுபான்மை சமூகத்துக்காரர்கள்லாம் திமுகலேயே உங்களுக்கு இன்னைக்கு ஓரம் கட்டப்படுறாங்க. சில நேரங்களில் மதுரையெல்லாம் தாவூத்துன்னு மாவட்ட செயலாளர், படிக்க தெரியாது, இந்த கட்சியை நடத்தினார். அதெல்லாம் நம்ம நினைவு கூறணும் திமுக. அதனாலதான் அணில் குஞ்சுகள் இன்னைக்கு ஓடுறான் நம்மளை விட்டு. அப்ப சவுந்தரராஜன் ஐயா என்ன சொன்னார், எம்ஜிஆர் நடிகர், அவர் நம்பி எப்படி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்த முடியும் லட்சியமாக, வாங்க அதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி கூட்டு 1-3 தடவை ஜெகத்ரிச்சி அனைத்தி கூட்டு போறாரு. சவுந்தரராஜன் சொல்லி தான் எஸ்டிஎஸ் வர்றாரு. எஸ்டிஎஸ்க்கு வந்ததுக்கு முன்னாடி அன்னைக்கு பம்பல் நல்லதம்பி சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு, காளிமுத்து வர்றாரு, கோவை செலினி வர்றாரு, போன்ற பெரும்பெரும் திமுக கூடிய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. எந்த முத்தன்ன அன்னைக்கு பொதுச் செயலாளர் நாவலராக இருந்தவர் தான் எம்ஜிஆரை கட்சியை விட்டு தற்காலிகமாக நீக்க சஸ்பெண்ட் பண்றாரு. அவரே எம்ஜிஆர்ட்ட போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இருந்ததுனாலதான் அந்த அதிமுக இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் ஒன்னு கூறுகட்ட எடப்பாடி பின்னாடி போனா கூட இன்னைக்கு அந்த கட்சி உயிரோட்டம் இருக்கான விதை அன்னைக்கு எம்ஜிஆர் சரியான விதையை போட்டார். எஸ்டிஎஸ் போன்றவர்களை, கே மதியழகன் போன்றவர்களை, கே கிருஷ்ணசாமி போன்றவர்களை, சத்தியவாணி முத்து போன்றவர்களை, திராவிட இயக்கத்துடைய அடையாளமாக இருந்த தலைவர்கள் எல்லாம் அழைத்து அதிமுகவை நடத்தினாரு. புஷி ஆற வச்சு நடத்துற புஷிய விஜய தற்கொலை பண்றான், தற்கொலை பண்ண தயாரா இருக்கான். இன்னைக்கு செங்கோட்டை ஒரு அளவு தாங்க பண்ண முடியும். அவரே செங்கோட்டையவே ஒழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவர் இன்னைக்கு தேவையில்லாம 200 வெற்றி பெறும் சொல்லிட்டு இருக்காரு. இதான் அவர் அனுபவம். ஒரு 9 முறை சட்டமன்ற அனுபவம் தெரியும். நம்ம தானா கூனாக்கு தமிழ்நாட்டில் 200 இடத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நான் நேற்று டிஜிபிஎஸ் சந்திச்சது. எனக்கு இன்னைக்கு என்ன டிஜிபி நன்றி சொல்றேன்னு கேட்டா, இன்னைக்கு உடனடியாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு, வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருக்க விடுமுறை யாரும் எடுக்கக்கூடாது, இந்த தற்கூரிகளுடைய நிலவரம் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லல. அதை நினைச்சுக்கிட்டு நம்ம அறிக்கையே அவர் நம்முடைய புகாரை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 2ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையோடு நிறுத்தாம பதவி பிரமாணம் எடுக்க வரைக்கும் நம்ம பாதுகாப்பு, யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது, எச்சரிக்கையோட காவல்துறை பணியாற்ற வேண்டும், அரசியல் கட்சி தலைவர்கள் வீடுகள் அவங்களுடைய அலுவலகங்கள்லாம் பாதுகாப்பு முழுமையாக இன்றிலிருந்து முழு வீச்சாக எடுக்கப்படும் சொல்லி நம்முடைய புகார் மனுவுக்கு பின்னாடி மரியாதையோட அந்த புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. தானா கூனா அப்படிதான் இருப்பான். திடீர்னு மன்னனோட ரோட்டில் வருவாங்க, பார்த்துக்கிறோங்க. அது மாதிரி நம்ம இந்த எதிர்த்து பேசுனா இன்னைக்கு ஜீவாவை, நம்முடைய தம்பிய கோட்டீஸ்வரன் சொல்லி ஒரு நெறியாளர் இருக்காரு, அவரை மிரட்டுறாங்க. வாங்கடா நாங்கள் ஜெயிச்சதுக்கு முன்னாடி பார்ப்போம்டான்றாங்க. ஜெயிச்சதுக்கு பின்னாடியே பார்ப்போம்டா, தோக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆக போறாங்க? மண்டையை பிச்சுட்டு அலைய போறாங்க. பைத்தியம் கூட இடத்துல அலையும். இந்த பைத்தியங்களை பூரா பிடிக்கிறதுக்கு, நாய் வண்டியை பிடிக்கிறதுக்கு வண்டி வச்சிருக்கிற மாதிரி இந்த அணில் குஞ்சுகளை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு, மனநல மருத்துவமனையில உள்ள போடுறதுக்கு அங்கங்க வண்டியில நிறுத்தி வைக்கணும். மனநல மருத்துவமனை டாக்டர்ல வச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஏத்தணும். இல்லாட்டினா தற்கொலை பண்ணுவேன், வண்டியில ஏறுவேன், டவர்ல ஏறுவேன், வீட்டு மாடியில் ஏறுவேன், டேங்க் வாட்டர் டேங்க்ல ஏறுவேன், பால் டாயில குடிக்க போறாங்க, உள்ள சோழி பார்க்க போறேன். மருந்து கடைகள்லாம் இந்த மருந்துகளை கொடுக்கக்கூடாது, உர கடையில் சொல்லி வைக்கணும். தமிழ்நாடு அரசு உடனே சொல்லணும், மருந்து இந்த பூச்சி மருந்து இதெல்லாம் அதிகம் விற்பனை பண்ணிடாதீங்க, தானா கூனாக்கு
தோல்வி உறுதி. அவங்க நினைச்சுக்கிறேன் ஜெயிஞ்சா இந்த கற்பனையில தான் பாவம் இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்கான். அந்த கூட்டத்தெல்லாம் போட்டு எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. வெற்றி மக்கள் மத்தியில தான் வெற்றியை தவிர, மக்களால் கொடுக்கணும் வெற்றியை தவிர இந்த மாதிரிலாம் வெற்றி பெற முடியாது. அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் நல்ல ஆலோசனை சொல்ற ஆள் இருக்கா? கிடையாது. இது வரைக்கும் நம்ம சொன்னதுக்கு பின்னாடி ஒரு கண்டன அறிக்கை, ஒரு ஆலோசனை அறிக்கை. அன்பு ரசிகர்களே, நம்பிகளே, நம்பர்களே, நீங்க எல்லாம் உயிர் பெரிய விஷயம். யாரு எந்த முடிவு வந்தாலும் நீங்க அதற்காக உயிரை விலை கொடுத்துறாதீங்க. உங்களை அன்பான விஜய் கேட்டுக்கிற அறிக்கை கொடுத்துருக்கியா? ரசிக்கிற சாடிஸ்ட், பிறர் துன்பத்தை கண்டு ரசிக்கக்கூடிய. அதான் கரூர்ல லைட் ஆஃப் பண்ணி போட்டான் பாருங்க. ஏன் நிகழ்ச்சிகளுக்கு ஒழுங்கா வர்றதில்ல? அடிக்கடி அவருடைய முகத்தை காட்டியாச்சுன்னா அந்த மார்க்கெட் போயிருமா. அதனால இந்த கூமுட்டை இப்படி அலையுதுங்க. யாராவது இப்படி உலகத்துல பார்த்துருக்கீங்களா? கட்டின மனைவிய ஒர்த்து இல்லைன்றான் பப்ளிக்ல. இதை நீ விஜய் யோக்கியம் பெரிய நல்லவன் பேசுறீங்க, பெண்கள்லாம் பேசுறீங்களே சகோதரிலாம், உங்களுக்கு கோவம் வருது. கட்டின மனைவியை 2 பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமண கட்டத்தில் இருக்கு, மக இருக்கான். என்ன சொல்றான்? ஒருத்துலன்றான். நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? அதை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க, ரொம்ப கேவலமா போட்டிருக்காங்க. அவன் கணவன் மனைவி சண்டை. உங்களுக்கு அணில் குஞ்சுகளுக்கு அங்க என்ன வேலை? இவங்க அதை பார்த்து ஐட்டம் மாதிரி தெரியுதுன்னு போட்டிருக்காங்க. யார? சங்கீதாவை. இதை ரசிக்கிறான். அப்ப இவன் எப்படி பகுத்தறிவாளரா? ஆறறிவு படைத்தவனா விஜய்? இவங்கள ஆட்சியை கொடுத்த நாடு என்ன ஆகும்? இந்த நாடவே பைத்தியக்கார நாடு பேரை மாத்தி விட்டுருவான். அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். தாவேகா வேட்பாளர்கள் போயிட்டு தப்பிச்சு வாங்க, இல்லாட்டினா அவங்கள பூரா தற்கொலை பண்ண வச்சிருவான். தாவேகாவா தற்கொலை கட்சியான்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு கலாச்சார சீரழிவை தடுப்பதற்காக தான் நாங்கள் விழிப்புணர்ச்சி ஏற்றோம். கட்டின மனைவிய ஒருத்தலன்னு சொல்றவன், அப்பாவை கூட சேர்க்காதவன், மகனை கூட சேர்க்காதவன், இவ்வளவு பெரிய பனையூர் பங்களா கட்டிருக்கான், மகன் வாடகை குடியிருக்கான் சென்னையில். நம்பிகளே, இந்த அண்ணன் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்ற என்ன செய்ய போற அண்ணன்? தமிழ்நாடு பூரா கேமரா வைக்க போறானா. கேமரா வச்சு எங்கேயாவது பெண்கள் வெளியே போகும்போது யாராவது அவங்கள சீண்டுனா வானையூர்ல இருந்து அருவாளோடு வருவானா. இதெல்லாம் நடக்குமா? நடக்காத சாத்தியமான பேச்சா நடக்க முடியாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாடை சீரழிக்கிற இந்த தாவேகா கூட்டத்தை எச்சரிக்கையோடு நம்ம அணுக வேண்டியிருக்கு. எச்சரிக்கையா இருப்போம். ஓகே சார், நன்றி. நன்றி.